ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் புஷ் சேனல். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, சமையலுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ. நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணாத வீடியோ சமையல். இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல் ஏஜ் குரூப்ஸ், ரைட் ஃப்ரம் த கிட்ஸில் இருந்து எல்டர்லி பீப்புள் வரைக்கும் ரிலிஷ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இட் இஸ் கால்ட் பன் தோசா. பன் தோசா, தோசா வெரைட்டியை பன் தோசா, டிஃப்ரெண்ட்டாக. நம்ம எல்லாம் ரெகுலராக இந்த வீட்டில் செய்வோட்டோம் இல்லையா? இது செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க இஃப் பாசிபிள். தென் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி கூட செஞ்சுக்கோங்க. இதுதாங்க வீடியோ. இந்த ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குங்க. நம்ம வீடியோஸ் நிறையா பார்க்குறாங்க, நல்ல வியூவர்ஷிப் இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கம்மியாக இருக்குது சார், வரமாட்டேன்றது. அதுக்கு ரீசன் என்ன? இந்த அனாலிசிஸ் போய் பார்த்தாங்க யூடியூப்பில். அதில் வியூவர்ஸ் கண்ணா பின்னான்னு பார்க்குறாங்க நம்மளே வீடியோஸ் லைக் பண்ணி. அட் த சேம் டைம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, சிரிக்கிறாங்க, நியூ நாலெட்ஜ் அண்டு டிப்ஸ், ஃபன்னு எல்லாமே எடுத்துக்கிறாங்க. பட் திருப்பி 1% கூட திருப்பி ரீபே பண்ண மாட்டான்றாங்க. எப்படி? நேச்சர் அதுதானேங்க. நேச்சர் நமக்கு எல்லாமே கொடுக்குறது. 100% நேச்சர் கிவ்ஸ் டு த ஹியூமனிட்டி. நேச்சர், இயற்கை நம்மக்கிட்டேருந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, வாங்கிறதில்ல. நம்ம திருப்பி நேச்சருக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணால் தானே அந்த நேச்சர் பவுண்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கும். நமக்காக தான், அதெல்லாம் நமக்கு தானே. அதே மாதிரி இஃப் யூ ஆர் ஹாப்பி அண்ட் யூ ஹாவ் எ கிரேட் அண்ட் குட் தாட்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும் ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க, கைண்ட்லி லைக், சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் ப்ளீஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? இது ஒரு பன் தோசை. ப்ராடக்ட் நேம் இஸ் பன் தோசை. அது எப்படி தயார் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மெயின் இன்க்ரீடியண்ட் இதுக்கு ரவையும் தயிரும், ரவா அண்ட் கர்டு அண்ட் ஆயில். தீஸ் ஆர் த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதர்ஸ் வேல்யூ அடிஷனுக்காக நம்ம மசாலா டப்பா, எல்லா கிச்சனில் மசாலா டப்பாவில் ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். இன்ஸ்டன்ட் பன் தோசை, நினைச்ச நேரத்தில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பன் தோசை பார்த்தீங்கன்னா வீட்டில் ரவையும் தயிரும் இருந்தாலே போதுங்க, சூப்பராக பண்ணிடலாம். இன்னைக்கு பன் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். புளிச்ச தயிரா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கேரட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா மாவுல சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி இதுல 1/4 டீஸ்பூனோட கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இதுல கொத்தமல்லி தழை சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். வெங்காயம் வதக்குனதை சேர்க்கும் போதே கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். பன் தோசை தாளிப்பு கரண்டில ஊத்தும் போது தான் நல்லா இருக்கும். தாளிப்பு கரண்டில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ரெடி பண்ணிருக்க மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப திருப்பிட்டு 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரான பன் தோசை தயாராயிரும். இதுல கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். இப்ப நாம கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. வீட்டுல டிஃபரெண்டா டிஃபன் வேணும்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதாங்க மேட்ரு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் புஷ் சேனல். சப்ஸ்கிரைப் புஷ் சேனல். Take care of your health and families. May God bless you. Good night. Bye.